ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சைட்டில் வந்து டைபிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். காலம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராட் வந்து 16ம், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 10 எம்எம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ராடு வந்து மொத்தம் 8 ராடு வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற அந்த ரிங்கோடைய ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிக்கு ஒரு ரிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் வந்து நம்ம காலம் வந்து மேக் பண்ணணும். இதில் வந்து காலத்தோடைய ரிங் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஜிக்ஸாக்ல போடணும். ஒரு ரிங் இந்த பக்கம் அந்த ரிங்கோடைய ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் வருதுன்னா, அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் மாறணும். ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்ல தான் வந்து நம்ம போடணும். அப்படி போடும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, லோடு வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் எதுவும் ஆகாது. அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் ரிங்கு. நமக்கு ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிக்கு ஒரு ஸ்பேசிங்கு. ஸோ 15 சென்டிக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த 15 சென்டிக்கு ஒரு ரிங் வர மாதிரி வச்சு வந்து கட்டிக்குவாங்க. ஸோ இது கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தை வந்து அப்படியே எடுத்து நம்ம டைபிங் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டிருக்க ஸ்டீலில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க இந்த காலத்தை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே துபாயில் வந்து மேக் பண்ணுவாங்க காலம். இது வந்து சின்ன காலம் அப்படின்னாலும் இந்த மாதிரி மேக் பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய காலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு கிரேன் வந்து வச்சு தூக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆளுங்களால் வந்து தூக்க முடியாது. கிரேன் வச்சு தான் மேக்ஸிமம் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது